வணக்கம். உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி இந்திய ரயில்வே பற்றி தான் பேச போகிறோம். இந்தியாவில் முதல்ல வந்து வெள்ளைக்காரன் தாங்க ரயில் கொண்டு வந்தது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. முதல்ல வந்து 1853 ஏப்ரல் 16 மும்பைக்கும் தானேவுக்கும் தான் வந்து ரயில் சேவை தொடங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அது 34 கிலோமீட்டர் தாங்க. மும்பைக்கும் தானேக்கும் இது பண்ணியிருக்காங்க. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் திறந்துருக்காங்க. இது பண்ணியிருக்காங்க. 1856 ஜூன் 1ஆம் தேதி முதல்ல எங்கேருந்துனாக்க சிம்சன் டு ராயபுரம். அதுதான் இந்திய நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு மும்பை, அடுத்தது வந்து சென்னை தான் அவங்க வந்து இந்த தொடர் வண்டியை வந்து தொடங்கியது. அதுக்கப்புறம் இன்றைக்கெலாம் எங்கேயோ போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 70 கோட்டம் 19 மண்டலம் இருக்குது. கிட்டத்தட்ட 14,447 தொடர் வந்து இந்தியாவில் போயிட்டுருக்கு. அன்றாடம் பயணம் செஞ்சிட்ருக்காங்க. மிகப்பெரிய ஒரு தொடர் வண்டி சேவை இந்தியாவில் உலக அளவில் பெரிய அளவுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கெல்லாம் வந்து இந்த இன்றைக்கி ஏழைகளுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பது இந்த ரயில்வே தான். இந்த ரயில்வேவில் தான் எத்தனையோ லட்சங்கள் பேர் அன்றாடம் பயணம் செஞ்சிட்ருக்காங்க. என்ன சொல்லும்போது கோடி கூட இருக்கலாம். அவ்வளோ ரயில்களில் எல்லாம் ஃபுல்லாக தான் போகும். அந்தளவுக்கு அந்த ரயில் சேவையோடு நல்லா திருப்திகரமாக பண்ணியும் கொடுக்குறாங்க. இப்போல்லாம் ரொம்ப நவீனமயமாகிடுச்சு. ஒரு காலத்தில் எல்லாம் வந்து அது கறி போட்டு அதை இது பண்ணி, இன்றைக்கெல்லாம் மின்சார ரயில்கள் கிட்டத்தட்ட ஒரு 75-80% மின்சார, 80% வரைக்கும் மின்சார ரயில் ஆகிடுச்சு. இன்றைக்கி நவீனமயமாக கிட்டத்தட்ட மெட்ரோ ரயிலை சேர்த்து தான் இந்த கணக்கெல்லாம் சொல்கிறது. நன்றி, வணக்கம்.